எடப்பாடி 150 தொகுதியில டெபாசிட் இழந்து 3வது போயிருவாரு. அந்த பயத்துல நீங்க உள்ள வந்திருக்கீங்க. மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா தெருவு தினமா போக வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. அவரு சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு பாஜக கிட்ட சரண்டர் ஆனாரு. பின்ன எதுக்கு சரண்டர் ஆனாரு பாஜக கிட்ட? அவருக்கு என்ன 170 சீட்டு வேண்டி கிடக்கு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரங்கிறது தான் அண்ணாமலை கொடுத்திருக்காரு. அல்லது அந்த ஓட்டு வராது உங்களுக்கு. வாய்ப்பு எங்க இருக்கு? டிஎம்கேவா தாவேகா? டிஎம்கே கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். தாவேகாவுக்கு என்ன பலன்னு யாருக்கு தெரியும்? விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கேள்விக்குறிங்கிறது இதே துக்ளக் ரமேஷுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும். அப்போ விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் ஸ்டாலின் எதிர்ப்பு கூட்டம் அல்ல, சீமான் எதிர்ப்பு கூட்டம் தான். பாஜக சேர்த்து வச்சிரும்னா பைத்தியக்கார பசங்களா? சசிகலா அம்மையார் மோடிஜி இங்கிலீஷ் அலைன்ஸ்ல வர முடியாதுன்னு சொல்லி நான் ஜெயித்து நிற்கிறேன்டா. நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவோட தலைமை எடப்பாடியை சந்திச்சிருக்காங்க. ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நம்பர்ஸை சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் உண்மையாகவே டிடிவி ஓபிஎஸ் இணையறதுக்கு இபிஎஸ் ஒத்துக்கிட்டாரா? என்னதான் உள்ள நடந்தது? இபிஎஸ் தரப்புலேருந்து பொய்யா புரட்டா செய்திகளை கசிய விடுறாங்க. விஜய் தரப்பு ஆதவர்ஜனா ஜான் ஆரோக்கியசாமிக்கு மட்டும்தான் அது உரிமையாக பொய் செய்திகளை பரப்பி விடுறது எங்களுக்கும் உரிமைங்கிறாப்புல. மது யாஷி கவுடு நேஷ்னல் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் விஜயை பொருட்டாட்டே எடுக்கல, எங்கள் இதிலே இல்லைங்கிறாரு மது யாஷி கவுட். பார்த்துருப்பீங்கள்ல. அப்போ எவ்வளோ பொய்யும் எவ்வளோ புரட்டையும் ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் இவ்வளோ நாளாக ஊடகத்தில் காங்கிரஸ் தாவேகான்னு கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். ராகுலே ஸ்டாலின் சரண்டர் என்னமே ஏன் கட்டுக்கதையில் விடுங்கன்னு சொல்லி அதை முடிச்சு வச்சேன். அதே மாதிரி இங்கேயும் கட்டுக்கதை தான். இந்த கட்டுக்கதையை நேற்று உள்ள சம்பவத்தில் நான் தான் முடிச்சு வச்சேன். எப்பா சத்திரியன் குருமூர்த்தி, அவர் சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி, கட்சி ராஜா, பொன்னாரு இவங்கெல்லாம் குறிப்பாக குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரிப்போது அதை வச்சு அணைக்கணும்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், மோடி முடிவு பண்ணிட்டாப்புலப்பா, மோடி இங்கிலீஷ் அலைன்ஸ்ல சசிகலா வர முடியாதுன்னு. யார் சொன்னது நடந்தது? அதே மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி கதவை மூடினது மோடி. தமிழ்நாட்டுக்கு வராரு. இவர் முன்னாள் முதல்வர். அவர் பாக்கியம் உங்களை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. சந்திக்கல. டிடிவி தினகரன் தேனியில் நின்று எதிரணியை டெபாசிட் இழக்க செய்தவர். 2வது இடம் 2 பேரும் சாதாரண ஆட்களா, ஸ்டேச்சர் உள்ளவங்க. இவங்களையே மோடி சந்திக்க வாய்ப்பு வரலையே. அப்போ கதவை மூடினது யாரு? எடப்பாடியா? கதவை மூடினது யார்? எடப்பாடியா மோடியா? மோடி தானே கதவை மூடினது. இல்லை சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இந்த அதிமுக பிளவுண்டே இருக்கணும் நிரந்தரமா அப்படிங்கிறத பாஜக குறிப்பாக மோடி விரும்புகிறாரா? அதிமுக அழிஞ்சாதான் பாஜக வளர முடியும். ஒரு கட்சி அசாம் கன பரிஷத்து இது எடப்பாடிக்கு தெரியாதா? தெரியும். அதனால தான் பாஜகவுக்கு பார்லிமெண்ட்ல நம்ம இல்லாமல் பாஜக நிற்காதுன்னு பார்லிமெண்ட்ல ரிஸ்க் எடுத்துட்டு போனாரு. விழுந்துட்டாரு. விழுந்தவர் ஏன் திரும்ப பாஜக நிற்கிறாரு? பாராளுமன்ற தேர்தலில் அவர் வேண்டான்னு தானே சொன்னார். 26 கூட்டணி கிடையாது, 29 கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய பாஜக கிட்ட திரும்ப நிற்கிறது யார்? எடப்பாடி தானே. ஸோ 2 பேரும் தோத்து போனாங்க, ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இப்போ எடப்பாடி முன்னாடி ஏமாத்தின மாதிரி இப்பவும் ஏமாத்திரலான்னு பொய்யா கட்டுக்கதைகளை சொல்கிறாங்க. எடப்பாடிக்கு சிம்ம சொப்பனமாக டெரராட்டு எடப்பாடிக்கு ஒரு பெரிய முள்ளாட்டு இருக்கிறது அண்ணாமலை தான். அண்ணாமலை 11.4 விழுக்காடு வாக்கை எடுத்துட்டார். அப்போ உங்களுக்கு தமிழிசை தலைமையில் நீங்கள் கேண்டிடேட்டே போட முடியல. இப்போ அவர் 20 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை தலைமையில் 11.4 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. இப்போ கூட்டணி பேசும்போது 2க்கு 1ங்கிறதான நியாயம். அன்னைக்கு பாஜக 3% ஓட்டே எடுக்கலையே. அதிமுக 40% கட்சி இல்லை. இடைத்தேர்தலில் அதிமுக 28 விழுக்காடு எடுத்தத. பாஜக நோட்டாக்கள் எல்லாம் போச்சு. அந்த பாஜக அன்னைக்கு இருக்குது. அண்ணாமலைக்கு பாஜக 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டாட்டு ஒரு ஹீரோவா எடுத்த பாஜக. எடப்பாடி அணிக்கும் அண்ணாமலை அணிக்கும் வித்தியாசம் 5 விழுக்காடு தானே. ஒரு வேளையில பிரதமர் மோடி வழிகாட்டுதல் படி அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா எடப்பாடி 150 தொகுதியில் டெபாசிட் இழந்து 3வது போயிடுவார்.
அந்த பயத்துல நீங்க உள்ள வந்திருக்கீங்க. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி 170 வாங்கிக்கிட்டு 223 வாங்கிட்டு போவாங்களா? எங்க ஓட்டு வரும்? அன்னைக்கு 2.7% கட்சிக்கு நீங்க 8% ஓட்டு வச்சிருக்கிற திரு சீமான் அவர்கள் எப்படி சார் இவருக்கு இவ்வளவு பெரிய போட்டியா வருவாருன்னு நீங்க சொல்றீங்க? அது நீங்க தெருவில் நின்று இன்னும் பேசிட்டு போயிடலாம், நான் தெருவில் இருந்து இன்னும் பேசிட்டு போயிடலாம். மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா தெருவு தினமா போக வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. அவரு சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு பாஜக கிட்ட சரண்டர் ஆனாரு. பின்ன எதுக்கு சரண்டர் ஆனாரு பாஜக கிட்ட? பார்லிமெண்ட் தேர்தலில் தூக்கி போட்டுட்டு போனவர் சட்டமன்ற தேர்தலில் வேல்யூ இல்லாத பாஜக கிட்ட ஏன் வந்தாரு? எதுக்கு வந்தாரு? ஒரு கூட்டணி ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழல்ல காங்கிரஸ் இந்த பக்கம் வரப்போறது இல்லைன்னு ஒரு முடிவான பிறகு ஒரு கூட்டணி தேவைக்காக கூட வந்திருக்கலாம் இல்லையா? அவங்க சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா 18-8-26 தானே. ஆமா, நிதிஷ்குமார குறைஞ்ச ஓட்டுள்ள நிதிஷ்குமார் தானே பெரிய கட்சி பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இவர் வரலன்னா அதை செய்வாங்க. அவங்க செய்தா அந்த அணி 2வது வரும், இவர் 3வது போயிருவாரு. இது துக்ளக் ரமேஷுக்கு இதை சொன்னா லபோதி பாணி அடிச்சுக்குவாரு. ரங்கராஜ் பாண்டே ஐயோ ஐயோன்னு தலைவரி கோலமா அடிச்சுக்குவாரு. எடப்பாடி அதுக்கு தான் பயந்தாரு. நான் உண்மையை தானே சொல்றேன் சார். நீங்க சொல்ற கால்குலேஷன் ரிசல்ட்ல அந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல பாரதி, எடப்பாடி பயந்து போய் தான் 3வது போயிருவாங்கிற பயத்துல தான் இங்க வந்தாருன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மலத்தில் நெளியும் புழு போன்றவர் ஜெயலலிதா டாக்டர் ஐயா சொன்னார். கலைஞர் அப்படியே அசரத்தையா இருந்தார். ராமதாஸ் ஜெயலலிதாவோட சேரவே மாட்டாரு, பிரிஞ்சு தான் நிற்பாங்க, அது நமக்கு ரொம்ப ஈஸின்னு நினைச்சாரு. நான் தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு தன்னோட மனைவி துன்புறுத்தின காங்கிரஸ் கூடயே நேருவின் மகளே நிலையான ஆட்சியை தருகன்னு போனாரு. நாம ஜெயலலிதா கூட போனா ஜெயித்திரலாம் அப்படின்னு அதிமுக பாமக கூட்டணியை நான் உருவாக்கி விட்டேன். நீங்க மட்டும் இந்திரா காந்தி கூட்டணியில சேரலாம், அது மட்டும் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ். ராமதாஸ் ஜெயலலிதா கூட்டணியில சேர்ந்தா மட்டும் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸுங்கிற பொலிட்டிக்கல் டிக்டம் பொருந்தாதவன்னு கலைஞரே அந்த இடத்துக்குள்ள முறியடிச்சு காட்டுறாமே அறிவு ஆற்றல ரவீந்திரன் துரைசாமி. அதுக்கப்புறம் எனக்கு 99 டிக்கெட் தராம காலி பண்ணிட்டாரு. டிக்கெட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி காலி பண்ணிட்டாரு. அப்படிதான் செய்வார், அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இப்படி ஒன்று ஆர்டி டீம் அண்ணாமலை பிஎம்ஓ சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா, சீமானே அதை சொன்னார்ல, நீ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போனாலாவது 15 எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும். பாஜகவுக்கு சட்டமன்றத்தில் எந்த வேல்யூவும் கிடையாது. அந்த பாஜக கூட நீ போயிட்டேன்னா என்ன சீமா சொல்லி நீ கீழே போயிருக்கங்கிறத சீமான் பேசுறாருல்ல. அப்போ சீமான் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணிகள்ங்கிறாரு. அந்த அந்த புள்ளியில தான் 24 ஐயா எடப்பாடி நின்னாரு. இப்ப ஏன் பாஜக தேவையான அணி அணி ஆயிட்டு அவருக்கு? மக்களவை தேர்தலே வேண்டாத பாஜக ஏன் சட்டமன்றத்தில் வந்துட்டு? சீமான் தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு சார், நான் தனியா தான் களத்தை எதிர்கொள்றேன், தனியா தான். இப்ப கூட்டணி இல்லாத ஒரு எடப்பாடி வேற எங்க போவாரு? அதுதான்மா, சீமான் தனியா தான் நிற்பாரு. தன்னை சிஎம்னு சொல்றதை சீமான் ஏத்துக்கிட்டாருன்னா எடப்பாடி தெருவு தண்ணிமாயிருவாரு. அவர் தெருவு தண்ணிமாயிடக்கூடாதுன்னு சீமானுக்கு பயந்து பாஜக வந்தாரு. அவரே பயந்து போய் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன 170 சீட்டு வேண்டி கிடக்கு? 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறது தான் அண்ணாமலை கொடுத்திருக்காரு. அல்லது அந்த ஓட்டு வராது உங்களுக்கு. இந்த 11.4 விழுக்காடு ஓட்டுல 23 சீட்டு கொடுத்தாருன்னா 3 விழுக்காடு ஓட்டு தான் வரும். இந்த நாடாரெல்லாம் எடப்பாடி ஓட்டு போட மாட்டான். நான் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி 3 இந்த நாடார் பெல்ட்டுக்குள்ளேயும் தோக்கடி பண்ணி டெபாசிட் இழக்க செய்தவன். நீங்க 11.2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு கொடுக்கலன்னா அவன் ஏன் ஓட்டு போடணும்? பிராமணன் ஏன் ஓட்டு போடணும்? அப்போ ஓட்டுக்கு வேல்யூ இல்லைல்ல சொல்றீங்க. அப்போ யாரும் ஓட்டு வராது. அந்த ஓட்டு வரணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும். அதான் 70 சீட்டு கோயில் கேட்கிறாருன்ற தகவலும் வந்துட்டு இருக்குது. 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி சீட்டு தகராறுலாம் முடிஞ்சது. 2 விழுக்காடுக்கு தான் சீட்டு தர முடியும்னு எடப்பாடி சொன்னாரு. 5 விழுக்காடுக்கு சீட்டு கேட்டாரு அண்ணாமலை, டபாலுன்னு முறிஞ்சது. 6 எம்பி சீட்டு தான் தர முடியும்னு எடப்பாடி சொன்னாரு. 12 எம்பி சீட்டு கேட்டாரு அண்ணாமலை. மக்களவை தேர்தலே முடிஞ்சு போச்சு. இப்போ தோத்து போய் 2 பேருக்கும் தேவை. அப்ப நீ சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றும் சட்டமன்றம் முக்கியம் இல்லை, 29 பார்லிமெண்ட் தான் முக்கியம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட், இந்துத்துவ கையில எடுப்போம், திருப்பரங்குன்றத்தை கையில எடுப்போம், பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் தியாகத்தை பண்ணியிருக்கிறாரு, அதை கையில எடுப்போம், கிடைக்கிற ஓட்டு கிடைக்கட்டு. எடப்பாடி ஒண்ணுமில்லாம போவாரு. அவருக்கு எதிர்கட்சியில் வர கூட அவரும் ஆக முடியாது. 5 முனை ஆட்டு ஆய்க்கு போட்டு அப்படின்னு பிஜேபி கிளம்பிட்டாங்கன்னா டிடிவி
ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் ஒரு கொந்தளிப்போடயே இருக்காங்களே. நேத்து கூட வந்து ஓபிஎஸோட ஸ்பீச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. இவங்களோட நிலை என்னதான் ஆகும் இந்த தேர்தல்ல? இவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஸ்டாலின் ஆப்ஷன். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். 47 விழுக்காடு வாக்கில் ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருக்கு இணையாட்டு இருக்கக்கூடிய லெவலில் யாரும் இல்லை. ஸ்டாலின் முதல்வர் என்னன்னாருன்னா ஒருத்த நாட்டில் திமுகவுக்கே சரியான ஆள் இல்லை. அப்போ வைத்தியலிங்கம் பெரிய அளவுக்கு அந்த லோக்கல் டெல்டாவுக்குள்ளே செல்வாக்கான ஒரு தலைவராக இருக்கிறார், பெரிய அளவுக்கு ஜெயிப்பார். ஸோ இந்த மாதிரி மற்றும் வேட்பாளர்கள் ஸ்ட்ரென்த்தாக உள்ளவங்க ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். இவங்க இதை விட்டுட்டு போய் எங்கே ஜெயிக்க முடியும்? அவங்க விஜய் ஒரு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு. விஜய் ஒரு ஆப்ஷன். எடப்பாடிக்கு எதிராக விஜய எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் சொல்கிறனால அவரை தூக்கி நிறுத்த பார்க்கலாம். ஆனால் ஸ்டாலின்கிட்ட போனால் ஈஸி வெற்றி. கோயில்பட்டி பகுதியில் ஜமீன், கடம்பூர் ஜமீன், அவர் செல்வாக்கானவர். இப்படி தினகரன் செல்வாக்கானவங்கெல்லாம் உதயசூரியன் சொன்னா ஈஸியாக ஜெயிப்பாங்க. விஜய்கிட்டையும் போகலாம். விஜய்கிட்ட போனால் 29 மையம். வாய்ப்பு எங்க இருக்கு? டிஎம்கேவா தாவேகா? டிஎம்கே கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். தாவேகாவுக்கு என்ன பலன்னு யாருக்கு தெரியும்? பலன் நிரூபிக்காத ஒருத்தர். சேஃப் ஜோன் இந்த சைடு தான். 3 தடவை வெற்றி பெற்றவர், 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேல ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டு வச்சிருக்கிறவர். நீங்க சொன்ன மாதிரி சேஃப் ஜோன், கம்ஃபர்டபுள் ஜோன், சுவர் பெற்று முக ஸ்டாலின் தான். அதே மாதிரி தேமுதிக, அவங்க எடப்பாடி கூட போய் எங்க ஜெயிக்க முடியும்? எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சியா இருக்கு. இவங்க 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தப்புன்னு போல்டா சொன்ன ஒரு லீடர். ஏற்கனவே முடிஞ்சு போன தேமுதிகவை கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி வளர்த்திருக்கு, நம்ம மறுக்கல. நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க 2024. நம்ம தான் அதை ஆதாரப்பூர்வமா சொல்றோம். அப்போ நீங்க 2 தடவை தோத்து போன, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட போனா முடிஞ்சு போகுமே. மேலும் அவங்க பாஜகவை அவங்க பெருசா நினைக்கல. பாஜகவை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் எதிராக போகும். தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் ஸ்டாலின் வின்ஓவர் பண்ணிட்டாருன்னா தெற்கையும் ஜெயிக்காது. உங்களோட கால்குலேஷனை பார்த்தா பாஜக ஒரு திட்டமிட்டு பாமக, தேமுதிக இவங்க எல்லாரும் ஒன்றிணைச்சு தேசிய என்டிஏல கூட்டிட்டு வரதுக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணும்போது, நீங்க பேசுற இந்த டோனே வந்து டோட்டலா இந்த டீமையே வந்து இன்னொரு எதிர்பக்கத்துல போய் நிறுத்துற மாதிரி இருக்கு. இதுல பாமக என்ன ஸ்டாண்ட்? நான் யதார்த்தத்தை பேசுறேன். ஈரோட்டுல சகோதரர் ஜோசப் விஜய் பேசும்போது ஸ்டாலினுக்கு எதிராக அவரு பேசுறாரு. யாருமே ஈக்காக்க அசையல. இப்போ அந்த கூட்டம் விஜயை பார்க்க வந்த கூட்டம் தானே தவிர ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம், அருந்ததியர் மக்கள் கூட்டம். அதே கூட்டத்துக்குள்ள சீமானை எதிர்த்து பேச வராரு. ஒட்டுமொத்த கூட்டமா ஆர்ப்பரிச்சு கைத்தட்டது. அப்போ விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் ஸ்டாலின் எதிர்ப்பு கூட்டம் அல்ல, சீமான எதிர்ப்பு கூட்டம் தான். ஏன்னா அடுத்த கூட்டத்தில் நீங்க செட்டப் பண்ணி ஸ்டாலினை எடுத்து நாங்க பேசுவோம் கைத்தட்டுங்கன்னு ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் கூட்டத்தில் வந்தவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி கைத்தட்ட வச்சாதான் உண்டு. உங்க மூக்கு அறுபட்டு போச்சு. அது ஸ்டாலின் எதிர்ப்பு கூட்டம் அல்ல. அதுவும் பிரேமலதா அம்மையார் வந்து விஜய் ஆப்ஷனா எடுக்கல. விஜயகாந்த் தான் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கே, செகண்ட் ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டாலின், செகண்ட் ஆப்ஷன் விஜய். இதுதான் நிலைமை. அப்போ ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 3 முறை நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனால அவரை சுத்தி போனா தங்களுக்கு லாபம்னு தான் 3 வரும். அவரை தான் பிரியாரிட்டியா வைப்பாங்க. இதே ரவீந்திர சாமி தான் சொல்றேன். சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் எடப்பாடிக்கு இணையான தலைவரே கிடையாது ஸ்டாலின். பாமகவோட ஸ்டேட்டஸ் என்ன சார்? 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இவங்களையும் சேர்த்து வைக்க பாஜக என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க? பாஜக நினைச்சா சேர்த்து வச்சிடலாம், இது வச்சிடலாம், எல்லாம் சுத்த கம்பக்குங்க. திருப்பி இந்த சமூகத்துல நடந்துகிட்டே இருக்கு சார். கேள்வி வரையில நெய் வடிதுன்னா கேட்கிறவன் உங்க புத்தி எங்க போச்சு? 2024 தனியா போகலையா? என்னத்தை பண்ணிட்டீங்க? பாஜக என்ன பண்ணிட முடியும்? என் குருமூர்த்தி தான் பஞ்சாயத்துக்கு போனாரு, என்ன நடந்துடுச்சு? பாஜக சேர்த்து வச்சிடும், பாஜக சேர்த்து வச்சிடும்னா பைத்தியக்கார பசங்களா? சசிகலா அம்மையார் மோடிஜி இங்கிலீஷ் அலைன்ஸ்ல வர முடியாதுன்னு சொல்லி நான் ஜெயித்து நிற்கிறேன்டா. இப்ப பாக்கியம்னு அறிக்கை விட்டா மோடி பாத்துருவாருன்னு ஓபிஎஸ் சொன்னது யாரு? அந்த ஆளு என்னோட மதிப்புக்குரியவர். என் சின்ன வயசுல இருந்தே ஒரு காமராஜ் தொண்டரா இருக்கும்போது அவன் பெரியவன் தான், அது வேற விஷயம். அவன் பெரியவன் தான், என்னைக்கு என் மதிப்புக்கு மரியாதைக்குரியவன் தான், அது வேற விஷயம். அந்த ஆளு சொல்லி மோடி பார்க்கலையா ஓபிஎஸ்? அண்ணா சசிகலா வந்துட்டாங்க, இன்னா சேருதுன்னு கலரா ரீல் விடுவேன். 8 வருஷமா நீ சொல்றது போய். மோடி சேர்க்க மாட்டாப்புல ரவீந்திர சாமி சொல்றது உண்மை. நீச் பொலிட்டிக்ஸ் வேணா அதை சொல்லிட்டு போ. நீச் பொலிட்டிக்ஸ் வேணா அந்த பொலிட்டிக்ஸை சொல்லிட்டு போ. அந்த பொலிட்டிக்ஸ் உண்மை தானே?
சீஃப் மினிஸ்டரோட அந்த கிறிஸ்மஸ் விழா பேச்சை நம்ம கேட்டிருக்கோம். அதை தொடர்ந்து ஒரு 2-3 நாளில் திருப்பியும் விஜயோட ஒரு கிறிஸ்மஸ் விழா பேச்சை நம்ம கேட்குறோம். குறிப்பாக பாதிரியார்கள்லாம் வந்து இது நியூ இயருக்கு வந்து ஒரு ஒளி பிறக்க போகுது, நம்ம காப்பாற்ற போகுதுன்ற ஒரு லெவலுக்கு பேசுகிறாங்க. சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் தான் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய்கிட்ட என்ன பாலிசி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை பாதுகாக்க? இவருக்கு இப்படி ஒரு ஹைப்பு இந்த கிறிஸ்டியானிட்டி மூமெண்ட்ல இருந்து வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உயர் ஜாதி கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் தலித் கிறிஸ்தவர்கள், அதாவது பறையர் கிறிஸ்தவர்கள், அருந்ததியர் கிறிஸ்தவர்கள், தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர்களுக்கு அநீதி அளிக்கிறாங்கன்னு நாம் தமிழர் சீமான் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அந்த அறிக்கையில் கிறிஸ்தவ திருச்சபைகளில், சர்ச்சு, கிறிஸ்தவ இன்ஸ்டியூஷனில், கல்வி நிறுவனங்கள், காலேஜில் பறையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் கிறிஸ்தவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறதாட்டு சொல்றாரு. இந்த பாதிரிமார் எவனாவது யாராவது பேசுவாங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக கிறிஸ்தவர்களாட்டு கத்தோலிக்க நாடார்கள் இருந்தும் பிஷப் வந்து கத்தோலிக்க நாடார்கள் கொடுக்கப்படலைன்னு போஸ்டரே போட்டாங்க போப்பாண்டவருக்கு எதிராக. இப்போ அதுக்கு பிறகு ஒரு சில பிஷப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபாதர் ஜெகத் கஸ்பார் ஒரு நல்ல திறமையானவர், அவர் இன்னும் பிஷப் ஆக முடியலையே. மிகப்பெரிய அளவு ஜாதிய முரண்பாடுகளும் ஜாதிய வேறுபாடுகளும் கொண்டது வந்து கிறிஸ்தவ திருச்சபை தான். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் 80 விழுக்காடு ஓட்டு போடுவாங்க. மீதி 20 விழுக்காட்டில் சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டை இருக்கும். சீமான் அந்த சண்டையை பாதிக்கப்பட்ட பறையர் கிறிஸ்தவர்கள், தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக நின்று அந்த சண்டையை போடுவார். அதில் 80 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் தாண்டி மீதி 20 விழுக்காடு கிறிஸ்தவர்களில் சீமான் அதிக ஓட்டு எடுக்கிறாரா, விஜய் அதிக ஓட்டு எடுக்கிறாருன்னு ரிசல்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா சீமான் அதில் இஷ்யூ எடுக்கிறார். நான் கிறிஸ்தவன், என் முகத்தை போட்டு எல்லாம் ஓட்டு எடுக்கிறான்னு சீமான் நினைக்கல. பறையர் கிறிஸ்தவர்களுக்கும், தேவேந்திர ஒரு வேளாளர் கிறிஸ்தவர்களுக்கும், அருந்தவரி கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ திருச்சபையில் அநீதின்னு சொல்லி சீமான் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறான். குறிப்பாக கல்லறை தோட்டத்தில் புதைக்கிற இடத்துல ஜாதி பாகுபாடு இருக்குங்கிறத வாங்கி அடிக்கிறார். எந்த பாதிரியார் இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்? எந்த பாதிரி இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்? குறிப்பாக ஜனவரி அப்புறம் ஒரு ஃபார்மேஷனுக்கு எல்லா கூட்டணியும் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேர்காணலை இதை விட டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். நன்றி. வணக்கம் பாரதி.